ஹலோ. சொல்லுடி, என்ன விஷயம்? எங்கடி இருக்க? வீட்ல தான் இருக்க. உடனே ரூமுக்கு வா. ஓகே. போய் ஒரு பையனை தேடுறியா? என்னால நம்பவே முடியல. உண்மைதாண்டி, வா. நேத்து என்னமோ ஃபீலிங் இருந்தா போதும்னு சொன்னேன். இப்போ என்னடானா அந்த பொண்ணுக்காக தேடணும்னு சொல்றா? நேத்து அவ மிஸ் ஆனாலும் நல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு மிஸ்ஸஸ் ஆனா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. அவ இங்க தான்டா இறங்குனா. எதுக்குடா? ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். நான் செகண்ட் லாஸ்ட் ஸ்டாப்ல இறங்குனதுனால அவன் கண்டிப்பா இங்க தான் இறங்கிருப்பான். அப்படியே நீ நினைக்கிற? இங்க இறங்கி ஆட்டோல கூட போயிருக்கலாம்ல. ஆட்டோ ஏறி இருந்தா 3 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருப்பா. ஆனா அதுவே நடந்து போயிருந்தா 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருப்பா. அதான். சோ நம்ம 1 or 2 கிலோமீட்டர் வரைக்கும் தேடுவோம். அவளை எப்படியும் நான் பாத்துருவேன்டா. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா அப்பாவே நல்ல மாப்பிளைய பாப்பாங்களா? எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுற? வந்தவனை கட்டிக்கிறத விட மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிறது பெட்டர் தானே. இவ தொல்லை தாங்கல. அப்படி அந்த பொண்ணுகிட்ட என்னதான்டா பிடிச்சிருக்கு? ஏன் பிடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா இல்ல ரிசர்ச் பண்ணணுமா? என்ன வாழ்க்கடா அது? நான் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. என்னாச்சு? ப்ளீஸ் 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 வாடி ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ. என்னாச்சுடி? டேய், இன்னைக்கு இது போதும்டா. ஜிம்முக்கு வேற டைம் ஆயிடுச்சு. வா போலாம். சரி வா போலாம். அண்ணா, ஆர்டிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்கு? ஆர்டிஓ ஆஃபீஸா? அப்படி நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணா ரைட்ல இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. பார்த்து போ.
பார்த்த மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ள மறந்துட்டியா? எனக்கும் தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஃபியூ டேஸ் பேக் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏற வேண்டிய ட்ரெயினும் வந்துருச்சு. ஆல்ரெடி டயர்டா இருந்தேனா போதுண்டா எப்பான சீட்ல உட்காந்தேன். சடனா என் கண் முன்னாடி ஒரு ஸ்பார்க். என்னடான்னு பார்த்தா ஒரு அழகான தேவதை. அவ என்ன பார்த்ததும் எனக்குள்ள ஏதோ ஒரு ஒளி நெஞ்சு படப்படன்னு துடிச்சது. நான் என்னையே அறியாம அவளையே பார்த்துட்டு இருந்தேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அவ கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். ஆனா இந்த ஃபீல் கிடைக்கல. அவளை பார்க்க பார்க்க என் இதயம் இன்னும் வேகமா துடிச்சது. அவ இறங்குறதுக்குள்ள அவகிட்ட பேசலான்னு போறேன். ஆனா அவ இறங்கிட்டான். என்னோட ஃபீல் என்னால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நீதான். என் முன்னாடி இதயத்தை பறிக்கிற கண்களோட அழகான சிரிப்போட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீதான். I think I love you. எனக்கு உங்களை மாதிரி விவரமா பேச தெரியாது. ஆனா நான் அந்த நாளை மறக்க முடியாது. அது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதை ஞாபகம் வச்சுக்கிற நாள் அது. நான் உங்களை எதிர்ச்சியா தான் பார்த்தேன். ஆனா உங்களையே தான் பார்த்துட்டு இருந்தேன். சுத்தி அத்தனை பேர் இருந்தோம் நீங்க என்னதான் பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு சின்னதா எனக்குள்ள ஒரு வெக்கம் வந்துச்சு. எனக்கும் உங்களை மாதிரி பயமா இருந்தது. எங்க எனக்கு முன்னாடியே இறங்கிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நான் தான் உங்களுக்கு முன்னாடி இறங்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்ன ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிக்கல. ஆனா அன்னைக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணாமலே எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு. So I love you too. அந்த கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும், நம்ம ரெண்டு பேரும் இப்படி சேர்த்து வச்சதுக்கு. நேத்து கூட உங்களை நுங்கம்பாக்கம் பூரா தேடினேன். ஆனா அந்த கடவுள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல. என்ன நேத்து தேடினியா? ஆமா. நானும் உன்னை நேத்து அங்கதான் தேடிட்டு இருந்தேன். நிஜமாவா? ஆமா, நம்ம மீட் பண்ணது ஒருத்தர் பார்த்துக்கிட்டது ஒரே ஒரு தடவை தான். எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்தது? I think love at first sight நமக்கு வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போலாமா? சரி வா, பேசிட்டே போலாம். ஓகே. அம்மா, ஒரு விஷயம் மறந்தே போயிட்டேன். என்னது? உன் பேர் என்ன செல்லம்? நீ செல்லோனே கூப்பிடு. அதுவும் சரிதான்.